பக்கம் தடுப்பு நிறைய இதெல்லாம் மரமே பண்டில் இருக்கும். நல்ல பெரிய அகலமான பண்டில் இங்கே எடுத்து போட்டு இதிலிருந்து இப்படி வண்டியே ஆக்கிரமிப்பாங்க. 6 மணி 1500 சேர்மனாக இருக்கும்போதே வந்து இங்கே மூவ் பண்ணாங்க. 50 வருஷமாக மூவ் பண்ணாங்க வேறு ஆள் மூலமாக. இப்போ நீங்கள் அதுக்கு எப்படி போய் வெளியாகிட்டீங்க? நீங்கள் தானே காப்பாற்றணும் அரசியல். ஒரு நாள் டைம் இருக்கு சார் காலி பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு எல்லாரும் தெரியும். தண்ணி அங்கே தான் அந்த ரோடை பிளாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வெற்றி பண்ணிட்டு எடுத்து மொத்த பப்ளிக் அதுதான் அந்த இடத்துல தண்ணி நம்ம நல்லா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல்வேறு புதிய இடங்களில் புதிய ஈகோ பார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பூங்காக்களை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையில்தான் கடந்த மாதம் கூட சைதாப்பேட்டையில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் எம்ஆர்சி மைதானத்தில் புதிய ஈகோ பார்க் ஒன்று பணிகளை தொடங்கி வைத்தார்கள். அந்த பணிகள் தற்போது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 358 ஏக்கர் நிலப்பரப்பிலான அடையாற்றை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு புதிய சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று உருவாக்கி அதில் 58 ஏக்கர் எடுத்து சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கி தொல்காப்பியர் பூங்கா என்று பெயரிட்டு 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் வந்த அரசு அந்த பூங்காவின் பெயரை மாற்றி தொல்காப்பியர் பூங்கா என்பதை மாற்றி அடையாறு பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாது ஏறத்தாழ 19 கோடி ரூபாய் செலவு செய்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட அந்த சுற்றுச்சூழல் பூங்கா பின்னாட்களில் யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில் பாழடைந்து சிதலமடைந்து கிடந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 44.5 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தொல்காப்பியர் பூங்காவை இன்றைக்கு மேம்படுத்தி பல்வேறு புதிய வசதிகளை ஏற்படுத்தி ஒரு புதிய மேம்பாலம் பல்வேறு வகைகளிலான நீர்நிலைகளை மேம்படுத்தி இன்றைக்கு திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்ததன் விளைவு இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு அடையாளமான பூங்காவாக தொல்காப்பியர் பூங்கா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நீர்நிலைகளை மேம்படுத்துவதும் மிக முக்கியத்துவம் தந்து வருகிறார்கள். அந்த வகையில் அடையாற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி 2 பக்கமும் பலமான கரைகள் அமைத்து இந்த அடையாற்றை ஒட்டி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளின் கழிவு நீர் எந்த வகையிலும் அடையாற்றின் கலக்காத வண்ணம் ஒரு கழிவுநீர் இணைப்பை புதிதாக ஏற்படுத்தி புதிய சுற்றுலா மையமாகவே உருவாக்குவது என்று திட்டமிட்டு அடையாற்றுக்கு என்று 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து தற்போது அது டிபிஆர் என்கின்ற வகையில் அந்த பணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளில் ஒன்றாக அடையாற்றின் ஓரம் இருக்கிற ஆக்கிரமிப்புதாரர்களுக்கு மறு குடியமர்வு தந்து, அதாவது இந்த பணிக்கு இடையூறாக இருக்கிற இடங்களில் மட்டுமே அதற்கு அவர்களுக்கு மாற்று குடியிருப்புகளை தந்து மறு குடியமர்வு செய்து இந்த அடையாற்றை சீர்படுத்துவது என்பது அரசின் இலக்கு. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இந்த இடத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இருந்தது.
சத்யா நகர் என்று இருக்கிற இந்த இடத்தில் இந்த ஒரு 226 குடியிருப்புகள் குடிசை பகுதிகள் இருந்தது. உயர்நீதிமன்றம் உடனடியாக அவர்களை காலி செய்ய சொன்னதன் அடிப்படையிலும் இது உடனடியாக இந்த அடையாற்றுக்கு இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போன்ற அமைப்புகளை அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இதை அந்த மக்களுக்கு மறுகுடியமர்வு செய்து குறிப்பாக சிறிய அளவிலான அடிப்படை வசதிகளோடு இருந்தவர்களுக்கு நல்ல குடியிருப்புகளையே தர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்று கோட்டூர்புரம் பகுதியிலேயே அவர்களுக்கு வீடுகளை தருவதற்கு ஒப்புக்கொண்டு பெரும்பகுதியானவர்களுக்கு கோட்டூர்புரம் பகுதியிலும் ஒரு சிலர் முன்னமே காலி செய்தவர்களுக்கு பெரும்பாக்கம் பகுதியிலும் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இடம் உடனடியாக நீர்வள ஆதாரத்துறை எங்களுக்கு சொந்தமானது என்று ஒரு ஃபென்ஸ் செய்து வேலியிட்டு ஒரு பெயர் பலகை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் யாரோ தனியார், இது மிக நீண்ட காலமாக நான் நன்கறிவேன், இது அரசு நிலப்பதிவேடுகளில் இந்த இடத்தை பொறுத்தவரை அரசு புறம்போக்கு இடம் என்றுதான் இன்னமும் இருக்கிறது. இதை போர்ஜரியாக பட்டா பெற்று போர்ஜரியாக பெறப்பட்ட பட்டாவை இது எனது உனது என்று ஏராளமானவர்கள் தொடர்ந்து சுற்றி கொண்டிருந்தார்கள். 96ஆம் ஆண்டு நான் இந்த மண்டலத்தின் வார்டுக்குழு தலைவராக இருந்த போதிலிருந்து இந்த பிரச்சனை இருந்தது. அப்போதெல்லாம் அவர்களை நாங்கள் கிட்டே வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று போன வாரம் யாருக்கும் தெரியாமல் இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்ததோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் குறிப்பாக ரங்கராஜபுரம், ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதிகளில் இருந்து வருகிற மழைநீர் இணைப்பையுமே துண்டித்து இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்து இது அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று ஆக்கிரமித்து கொண்டார்கள். இந்த செய்தி நேற்றைக்கு முன்தினம் நான் இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தபோது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த அநியாயத்தை சொன்னார்கள். உடனடியாக இங்கிருந்தே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட மாநகராட்சி ஆணையருக்கும் நம்முடைய மாநகராட்சியின் இணை ஆணையருக்கும் தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலிகளை அகற்றி மாநகராட்சியின் சார்பில் ஒரு புதிய வேலியை போட்டு இந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய நோக்கம், லட்சியம் இந்த ஆற்றை தூய்மைப்படுத்தி மிக விரைவில் அடையாறு என்பது உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற நீரோடையாக மாற்ற வேண்டும் என்பது. அதற்கு உறுதுணையாக இந்த இடம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்போது இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியைச் சேர்ந்த அலுவலர்கள், நீர்வளத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் காவல்துறையினரிடத்தில் புகாரும் தரவிருக்கிறார்கள். எங்களிடத்தில் அத்துமீறி நுழைந்து இதை ஆக்கிரமிக்க நினைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் யாராவது எந்த துறையாவது சேர்ந்த அலுவலர்களும் ஈடுபட்டிருக்கிறார்களா இந்த கயவாணித்தனத்திற்கு என்கின்ற வகையில் விசாரிக்கவும் இன்று காலை தலைமைச் செயலாளரிடத்தில் நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நிச்சயம் தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அரசு அலுவலர்களை பொறுத்தவரை கூட யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு 27 கிரவுண்டு இடம், 226 குடியிருப்புகள் இருந்த இடம். இந்த 27 கிரவுண்டு இடமும் இப்போது தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் என்று தெரிந்தும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே ஒரு சுற்றுவேலியை அமைத்து இதை அபகரிக்க நினைத்தது என்பது மிகப்பெரிய கொடுங்குற்றம். எனவே சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், குறிப்பாக காவல்துறையினர் இதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை விரைந்து நான் இன்றைக்கு மாநகராட்சி ஆணையரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். பர்மனண்ட் காம்பவுண்ட் என்கின்ற வகையில் ஒரு நிரந்தரமான சுற்றுச்சுவர் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். மிக விரைவில் அந்த பணி தொடங்கவிருக்கிறது. இந்த இடமும் கூட மிக விரைவில் இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக ரங்கராஜபுரம், ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற வகையில்
ஒரு அழகான ஏற்கனவே இருக்கிற சுற்றுச்சூழல் பூங்காக்களைப் போல ஆற்றோரத்தில் இருக்கிற பூங்கா என்கின்ற ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பூங்காவாக, சிறுவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விளையாட்டு திடலாக, பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்கிற ஒரு நடைபயிற்சி வளாகமாக, ஒரு நல்ல நீர்நிலையும் கூட இங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள், திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். மிக விரைவில் அந்த பணிகளும் நடைபெறவிருக்கிறது. ஆக எந்த மக்களிடத்திலிருந்து இது எடுக்கப்பட்டதோ அந்த மக்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற வகையிலான ஒரு அமைப்பாக இந்த இடத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மழை ஒரு 3-4 நாளாக பெஞ்சிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? தென் சென்னையில் முக்கியமாக பாதிப்பு எதுவும் இருந்ததா? உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டிசம்பர் முதல் வாரமும் தான் அதிக அளவிலான மழைப்பொழிவு என்பது தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. 1985 டிசம்பர், 1995 டிசம்பர், 2005 டிசம்பர், 2015 டிசம்பர், 2025 டிசம்பர். இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் 1, 2, 3 தேதிகளில் தான் கூடுதல் மழை என்பது கடந்த காலங்களில். 2015 டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் பெய்த மழை தான் செம்பரப்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறந்து விட்டு சென்னையே அலங்கோலப்பட்டது. இன்னைக்கு அந்த மாதிரியான மழை நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற 22 சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மிக நேர்த்தியாக போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் மழை பொழிந்தால் பொழிகிற போது ஒரு சிறிய அளவிலான நீர்த்தேக்கம் இருப்பது என்பது இயல்பு. அந்த நீர் உடனடியாக கால்வாய்களில் இன்டேக் அவுட் இன்புட் அவுட்புட் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அந்த மழை பொழிவதும் பொழிந்த மழையை அந்த கால்வாய்களின் வழியே செல்வதும் என்பது இருக்கிற அந்த இடைவெளியை தவிர்த்து வேறு எங்கும் பெரிய அளவிலான அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லை. இது போன்ற மழைக்காலங்களில் 2021 இந்த அரசு பொறுப்பேற்கிற போது சென்னை மாநகரில் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான இடங்களில் மழைநீர் தேக்கம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது. குறிப்பாக நாராயணபுரம் ஏரியிலிருந்து வருகிற உபரி நீரால் பள்ளிக்கரணை, ஜல்லடம்பேட்டை, ஜல்லடையான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகள், மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு முறை நாராயணபுரம் ஏரிக்கு வந்து நீர்வள ஆதாரத்துறையின் உதவியோடு இன்றைக்கு பெரிய 1,00,000 கன அடி தண்ணீர் உடனடியாக வெளியேறுகிற அளவுக்கான ஒரு பெரிய கால்வாயை, உபரி கால்வாயை கட்டி ஒக்கிய மடுவுக்கு விட்டதன் விளைவு இன்றைக்கு அங்கே எல்லாம் எங்கேயும் மழை நீர் தேக்கமில்லை. அதேபோல் செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் சுனாமி குடியிருப்பு, செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு செங்கல்பட்டிலிருந்து உபரியாக வருகிற ஒரு 40 ஏரிகளை உபரியாக வருகிற நீரெல்லாம் அந்த பகுதிகளில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். நீர்வளத்துறையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்களின் காரணமாக இன்றைக்கு பெரும்பாக்கமாக இருந்தாலும் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் அங்கே அக்கறை, அந்த சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை போன்ற பல்வேறு பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தென் சென்னையை பொறுத்தவரை, சென்னை தெற்கை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெற்றிருப்பதாலும் பீரியாடிக்கலி டீசில்ட்டிங் என்கின்ற வகையில் மழைநீர் வடிகால்வாய்களை தொடர்ச்சியாக தூர்வாரி இருப்பதாலும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் இதுவரை இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும். 20 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை, மக்கள் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலை என்பது தொடர்கிறது. முதலமைச்சர் களத்துக்கு செல்லவே இல்லை, போட்டோ ஷூட் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி. நான் எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதியே இல்லை, மாவட்டத்தை சுற்றி பார்க்கட்டும். எங்கேயாவது பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் வரணும். இப்போ உடனடியாக இப்போ இங்கே எங்கேயாவது தண்ணி பாதிப்பு இருந்தால் வந்து பார்க்கறதுக்கு வரணும். இப்போ அந்த மாதிரியான எந்த பாதிப்பு எங்கேயும் இல்லையே. இப்போ அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பாக செக்ரட்டரியேட் போகிறது, அதிகாரிகளை முடிக்க விடுறது, மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட பேசுறது, வார் ரூமை வந்து முடிக்க விடுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான். ஃபீல்டு ஒர்க்குங்கிறது அவருக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சருக்கு ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. அது தெரியும். கஜா புயல்லாம் முடிஞ்சு 1 வாரம் கழித்து போய் பார்த்தவர். அவர் வந்து இது மாதிரி போர்க்கால அடிப்படையில் பணிகள் பற்றி எடப்பாடி பேசுவது விந்தையாக இருக்கிறது. சார் இது அரசுக்கு சொந்தமான இடம்னு சொல்றீங்க.
ஆனால் தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது சம்பந்தமா வந்துட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இப்போ வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது, யாருக்கு அவங்களுக்கும் சாதகமாக இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்தது பெரிய தப்பு. அதுக்காக தான் இப்போ நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து டெஃபினட்டாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம். இதுக்கு ஒரு சில அரசு அலுவலர்களும் இதில் உடந்தையாக இருக்கக்கூடும் என்பது எங்களுடைய ஐயமும் கூட. அந்த அலுவலர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இன்று காலையில் தலைமைச் செயலாளரிடத்திலேயே சொல்லிவிட்டேன்.